ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வீட்டு சமையல் அறையில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஆனால் அதோட ஆரோக்கிய சக்தி பலருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான பருப்பு வகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் காராமணி. இதுக்கு இங்கிலீஷில் கவுப்பி, பிளாக் ஐடு பீ, லோபியா அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. கிராமப்புறங்களில் காராமணி சுண்டல், காராமணி குழம்பு, காராமணி பொரியல் அப்படின்னு நிறைய சாப்பாடுகளும் செய்வாங்க. ஆனால் இந்த காராமணி நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மை தருது? யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்? அதிகமாக சாப்பிட்டா ஏதாவது பக்க விளைவு வருமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு இன்னமும் பதில் கிடைக்காம தான் இருக்கும். இந்த வீடியோ இந்த கேள்விக்கான பதிலாக இருக்க போதுங்க. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காராமணி அப்படின்னா என்ன? காராமணி ஒரு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் பவர் ஹவுஸ்னு சொல்லலாம். இதில் என்னதான் இருக்குது? 100 கிராம் காராமணியில் கிட்டத்தட்ட அதிக அளவு 3 மடங்கு புரதச்சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், வைட்டமின் B1, வைட்டமின் B6, ஃபோலேட் இது எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அதனால தான் இது ஏழை மக்களின் புரத உணவு, உடல் பலம் தரும் பருப்பு அப்படின்னும் சைவ உணவாளர்களுக்கு சிறந்த சத்துன்னு சொல்லப்படுது. உடல் வலிமை மற்றும் தசை வளர்ச்சியை கொடுக்குதுங்க. காராமணி ஒரு பிரபலமான இந்திய உணவுங்க. வடநாட்டில் இந்த காராமணி ராஜ்மா அப்படின்னு அழைக்கப்படுது. சிவப்பு காராமணியில் அதிக அளவு புரதமும் வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்சிருக்கு. இது உடலில் உண்டாகிற பல்வேறு நோய்களின் அபாயத்தை குறைக்குது. முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படுற ரத்த சோகை, மூட்டு வலியை குறைக்குதுன்னு சொல்லலாம். பாஸ்பரஸ் இதில் என்னென்ன இருக்குது தெரியுமா? வைட்டமின் பி, வைட்டமின் B2, வைட்டமின் K இது எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரம், இரும்பு, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், செலனியம், சோடியம், துத்தநாகம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், ஒமேகா 6 கொழுப்பு அமிலம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது இரத்த சோகைக்கு அருமருந்துன்னு சொல்லலாம். இரும்பு சத்துக்கான ஒரு நல்ல மூலம்னு சொல்லப்படுது. இது உடல் வலிமையையும் சக்தியையும் அதிகரிக்க உதவுதுங்க. இரத்த சோகை உள்ளவங்க ராஜ்மா அதிக அளவில் உட்கொள்ளணும்னு சொல்லப்படுது. இரத்த சோகை நோயை நீக்கி உடலில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குது. இதனால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கப்படுது. அதனால தான் பெண்கள் ரொம்பவே அவசியமாக இது உண்ண வேண்டிய பொருள்னு சொல்லப்படுது. எலும்புகளை பலப்படுத்துது. தற்போதைய சூழ்நிலையில் எலும்புகள் பலவீனம் அடைகிறது ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது. உடலில் கால்சியத்தோட அளவு அதிகரிக்க செய்ய இந்த ராஜ்மா உதவியாக இருக்குது. இது எலும்புகளின் ஆரோக்கியத்தை காத்து பலத்தை தருதுன்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. ராஜ்மாவில் அதிக அளவு வைட்டமின் C இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. மூளையோட திறனை மேம்படுத்துது. ராஜ்மா மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்துது. இதில் இருக்கிற வைட்டமின் K மூளையோட செயல்பாடுகளை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் மூளை தொடர்பான நோய்களின் அபாயத்தையும் குறைக்குது. முதியோர்கிட்ட ரொம்பவே பொதுவாக காணப்படுறது அல்சைமர் நோய்ங்க. அந்த நோய்க்கான சிகிச்சையாக இந்த காராமணி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லப்படுது. புற்றுநோயை தடுக்குதுங்க. இது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. புற்றுநோய் செல்கள் மற்றும் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்க உதவுது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது. நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த காராமணி நன்மை பயக்குதுங்க. இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்க உதவுது. கொழுப்பை குறைக்குது. ராஜ்மா உடலில் சேர்ற கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்குது. இதனால இதய நோய்கள் அபாயத்தை நீக்குது. உடலில் சேர்ற கொழுப்போட அளவை குறைக்கிறதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவுதுங்க. இந்த காராமணி ரொம்பவே நல்லதுங்க. இது அதிகமாக உட்கொள்றதால ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படவும் செய்யுது. அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புரதம் அப்படி என்னதான் செய்யுது தெரியுமா? தசைகளை வலுப்படுத்துது. உடல் சோர்வை குறைக்குது. வேலை செய்யும் போது சக்தியை அதிகரிக்குது. ஜிம் போகிறவங்க, உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்க, வயசானவங்க இவங்க எல்லாருக்குமே காராமணி ரொம்பவே நல்லதுங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. காராமணியில் நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்குங்க. இதெல்லாமே சேர்ந்து கெட்ட கொலஸ்ட்ரால் LDL குறைக்குது. ரத்த நாளங்களை சுத்தமாக வைக்குது. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. தினசரி உணவில் காராமணி இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் ரிஸ்கை குறைக்குதுங்க. ரத்த சோகை அனிமியாவை குணமாக்குது. இன்றைக்கு பெண்கள், குழந்தைகள், இளம் பெண்கள் எல்லாருமே இரும்பு சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காராமணியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துது. தலை சுற்றல், சோர்வு குறையும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ரொம்பவே நல்லதுங்க. எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய், தக்காளி சேர்த்து சாப்பிட்டோன்னா இந்த காராமணியோட அயன் அப்சர்ப்ஷன் இன்னும் அதிகமாகும்னு சொல்லப்படுது. ஜீரண சக்தியை மேம்படுத்துதுங்க. காராமணியில் இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கலை சரி செய்யுது. குடல் இயக்கத்தை சீராக்குது. வயிறு உபசம் குறைக்குது. தினமும் சின்ன அளவு காராமணி சாப்பிட்டா குடல் சுத்தமாக வேலை செய்யுங்க.
சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி உதவுது? லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவு இரத்த சர்க்கரை மெதுவாக உயர உதவுது. இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது. சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதிக அளவோ எண்ணெய் வறுவலோ இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை உயர அபாயம் இருக்குது. உடல் எடை குறைக்க உதவுது. புரதம் நார்ச்சத்து ரெண்டுமே இருக்குது. நீண்ட நேரம் பசியே வராது. ஓவர் ஈட்டிங்கோ இல்லை தேவையற்ற உணவு சாப்பிட வேண்டிய கிரேவிங்ஸ் இது எல்லாத்தையுமே குறைக்குங்க. டயட்டில் இருக்கவங்களுக்கு இந்த காராமணி சுண்டல் சாலட் சூப்பர் சாய்ஸ்னு சொல்லலாம். உங்களை ஈஸியாக நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ண இது உதவியாக இருக்கும். எலும்பு மற்றும் பல் வலிமையை மேம்படுத்துது. கால்சியமும் மெக்னீஷியமும் சேர்ந்து எலும்பு பலம் மூட்டு வலியை குறைக்குது. வயசானவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இம்யூனிட்டி பூஸ்டராக வேலை பார்க்குதுன்னு சொல்லலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைட்டமின்ஸ் ரெண்டுமே இருக்கிறதால அடிக்கடி சளி காய்ச்சல் வரவங்களுக்கு காராமணி நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக வேலை பார்க்குது. இந்த காராமணி நல்லதுன்றதுக்காண்டி அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். அந்த பக்க விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. சரி வாங்க, இந்த காராமணியோட பக்க விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நல்லதோ அவ்வளோ அளவோட சாப்பிடணுங்க. அதிகமாக சாப்பிட்டா வயிறு உப்பசம், வாயு தொல்லை, வயிற்று வலி ஏற்படும் அபாயம் இருக்குது. ராவாக சாப்பிடக்கூடாது. ப்ராப்பராக குக் செய்யாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரண பிரச்சனை ஏற்படலாம். விஷத்தன்மை கூட ஏற்படலாம். நல்லா ஊற வச்சு வேக வச்சு தான் சாப்பிடணும். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, பொட்டாசியம் அதிகம் இருக்குங்க, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதை பயன்படுத்தக்கூடாது. தைராய்டு, குடல் பிரச்சனை ஏற்படும் அபாயம் இருக்குது. அதிக அளவை தவிர்க்கிறது நல்லதுங்க. காராமணியை சாப்பிட்றதுக்கான சரியான முறைகள் என்னென்ன? 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா வேக வைக்கணும். சுண்டல், குழம்பு, கறி, சாலட் இந்த மாதிரியான உணவுகளில் பயன்படுத்துறது நல்லதுங்க. வாரத்தில் 2 முறை அப்படி இல்லைன்னா 3 முறை மட்டும் போதுமானது. அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த வேணாம். நம்ம உண்ற உணவு அளவோடு இருந்தால் தான் அது அமிர்தம். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ யாருக்கெல்லாம் இது நல்லது? குழந்தைகள், பெண்கள், வயதானவங்க, சைவ உணவாளர்கள், உடல் உழைப்பு செய்கிற மக்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த காராமணி ரொம்பவே நல்லதுங்க. அப்போ யாரெல்லாம் தவிர்க்கணும்? குடல் பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, சிவியர் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த காராமணி ஒரு மலிவான சத்து நிறைஞ்ச ஆரோக்கியமான பருப்பு. இது நம்ம அளவோட சரியான முறையில் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நண்பன் மாதிரி வேலை பார்க்குங்க. இது நம்ம பயன்படுத்துறதால உடல் வலிமை அதிகமாகுது, இதய ஆரோக்கியம் மேம்படுது, இரத்த சோகையை போக்குது, ஜீரண சக்தியை மேம்படுத்துது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க உதவியாக இருக்குது. உடல் எடை குறைக்க உதவியாக இருக்குது. எலும்பு மற்றும் பல் வலிமையை கூட்டுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இப்படி பல நன்மைகளை தர இந்த காராமணியை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. உங்களில் எத்தனை பேர் ரெகுலராக காராமணி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.